பிக் பாஸ் வீட்டை விட்டு அதிரடியா நேற்று வெளியேற்றப்பட்ட சாண்ட்ரா உச்சகட்ட அசிங்கத்தினால அசிங்கம் தாங்காம தனது வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க. இது அனைவருக்குமே உச்சகட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சாண்ட்ரா நேற்று வெளியேறுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சாண்ட்ராவுக்காக நிறைய ஆடியன்ஸ் காத்திருந்தாங்க சாண்ட்ரா வெளியே வரணும்னு. ஆனா வெளியே வர மாட்டாங்க. ஸோ இவங்க விஜய் பாருக்கும் கமுதனுக்கும் பண்ண துரோகத்துக்கு இவங்கள உள்ளேயே வச்சிருந்து இவங்க பண்ண எல்லா பித்தலாட்டத்தையும் பிக் பாஸ் டீம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்கள ஷோக்கு இடையில ஒரு நாள் இதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்து தான் அனுப்பணும். அப்பதான் இனி வரும் காலங்கள்ல இனி வரும் பிக் பாஸ் ஷோக்கள்ல இது மாதிரி நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அவங்களுடைய நடிப்பு திறமைய மற்ற போட்டியாளர்கிட்ட காட்டாம கேமை கொஞ்சம் நேர்மையா விளையாடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா இது ஒரு விஷப்பாம்பு. இத உள்ள விட்டு வச்சா ஒரு ஒன்னையும் கடிச்சு கடிச்சு அந்த பாம்புக்கு விஷத்தை மாத்தி விட்டுரும். அதனால இந்த தேவையில்லாத விஷத்தை தூக்கியது நல்லது அப்படின்னு விஜய் சேதுபதி அதிரடியா நேற்று தினம் சாண்ட்ராவை வெளியேற்றிட்டாரு. ஸோ சாண்ட்ரா வெளியேறினது கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏன்னா இது வரைக்கும் சாண்ட்ரா ஏதோ சின்ன வில்லத்தனம் பண்ணிட்டு உள்ள இருந்த போட்டியாளர்கள் மத்தியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தாங்க. இப்போ சாண்ட்ரா வெளியேறிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் டீம்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா வெளியேறின சாண்ட்ரா சும்மா இல்லைங்க. ஸோ என்ன எதுக்கு வெளியேற்றினீங்க? நான் ஏன் வெளியே போனோம்? நான் வெளியே போக முடியாது அப்படின்னு பேக்ரவுண்ட்ல வந்து பிக் பாஸ் டீம்ல சண்டை போட்டிருக்காங்க. எனக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு செல்வாக்கு தெரியுமா? ஸோ மக்கள் எல்லாருமே என்னதான் அந்த போட்டியுடைய வின்னரா பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்னை வெளியேற்றினது நியாயமே இல்லை. நீங்க எனக்கு இது பண்ற துரோகம். நான் வெளியெல்லாம் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என்னை திரும்ப உள்ள கொண்டு போங்க. உள்ள கொண்டு போல நான் ஒரு சும்மா விட மாட்டேன். அப்படி எப்படின்னு சாண்ட்ரா பிக் பாஸ் டீம்ல சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் பிக் பாஸ் டீம் சாண்ட்ராவை கூப்பிட்டு, இங்க பாருமா, நீ பண்ண எல்லா பித்தலாட்டமும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தேவையில்லாம பார்வதி மேலேயும் கமுதின் மேலேயும் ஒரு பிரச்சனையை நீயே திணிச்சு அந்த பிரச்சனை அவங்க சிக்க வச்சு வெளியவும் அனுப்பிட்ட. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ மக்களே தான் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. நாங்களாம் உன்னை வெளியேற்றல. அதனால நீ அமைதியா வெளியே போறது உனக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்ல பிரச்சனையை நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் மிரட்டி சாண்ட்ராவை வெளியே அமைச்சிட்டாங்க. சாண்ட்ராவும் அதை யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டு வந்ததுக்கு பிறகுதான் சாண்ட்ராவுக்கு வந்த ஃபோன் கால் எல்லாமே சாண்ட்ராவுடைய உண்மையான முகத்தை வெளியில மக்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சாண்ட்ராவுக்கு அவங்களோட நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர்கள், நெருங்கிய உறவினர்கள், அப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லி எல்லாருமே மாத்தி மாத்தி ஃபோன் அடிக்கிறாங்க. அடிச்சு நீ பண்ணது நியாயமே இல்ல. நல்ல உண்மை நடிச்சு பாவம் அந்த 2 பேரையும் வெளியே கொண்டு வந்துட்ட. அவங்களுடைய வாழ்க்கையே பறி போச்சு. அப்படி இப்படின்னு எல்லாரும் சாண்ட்ராவை பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்க. அது வரைக்கும் சாண்ட்ரா நாம கரெக்டா நடிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட நடிப்பு யாருக்குமே தெரியல. மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு நினைச்ச சாண்ட்ராவுக்கு அப்பதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துனது. அப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம வந்து நடிச்சு ஏமாத்துனது. அப்போ நமக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காதா? அதுவும் எல்லாருமே இப்படி பேசுறாங்களே. குறிப்பா தன்னுடைய நண்பர்கள், உறவினர்களே இப்படி பேசுறாங்கன்னா மக்கள் அப்ப நம்ம மேல எந்த அளவுக்கு கோவத்துல இருப்பாங்க அப்படின்னு சாண்ட்ரா பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. சாண்ட்ராவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பயங்கர கோவத்தோடையும் பயங்கர மன உளைச்சலையும் சாண்ட்ரா தனது வீட்டிலேயே முடங்கியிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மன உளைச்சல் தாங்க முடியாத சாண்ட்ரா தனது வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதனுடைய விளைவு ஒட்டுமொத்த பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.